Hello friends, welcome to Ramy's vlog. நாம இன்னைக்கு இந்த வீடியோல எங்களோட சாட்டர்டே ரொட்டீன் தான் பார்க்க போறோம். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டென்டல் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கோம். நான் ஏற்கனவே ஒரு வீலாகில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ சின்ன பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து டிகேஸ் வந்திருக்கு. அந்த பல் சூத்தை வந்து நிறையவே வந்திருக்கு. ஸோ அதை அடைச்சே ஆகணும் அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. அதுவும் வந்து ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட தான் போகணும். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 3 பல் வந்து இன்றைக்கி ஒரே நாளில் அடைச்சாச்சு. ஏன்னா வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தால், ரொம்ப அழகாமல் ரொம்ப டயர்டாகாமல் இருந்ததுனால நாங்கள் இன்னும் ஒரே நாளில் 3 பல் வந்து டூத் ஃபில்லிங் பண்ணியாச்சு. ஏன்னா அது அப்படியே விட்டுட்டோன்னா பார்த்தீங்கன்னா அப்போ வந்து அவங்களுக்கு ஆழமாக போச்சுன்னா பல் வலிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ டாக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில்லிங் பண்ணுறது தான் பெஸ்ட் அப்படின்னு சொன்னதுனால எங்களுக்கு வேறு வழி இல்லை, எங்கள் டூத் ஃபில்லிங் பண்ணிட்டோம். சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற எல்லா செலவும் விட நீங்கள் வந்து டென்டலுக்கு வந்து பயங்கரமான காஸ்ட்லியாக இருக்கும். நார்மலான ஒரு இதுக்கு கூட உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்கும். ஆனால் வந்து உங்களுக்கு டென்டல் சம்மந்தமாக எதுக்குமே பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் கிளைம் பண்ணவே முடியாது. ஆனால் எங்களுக்கு வந்து சான்ஸ் இல்லை, அதாவது நம்ம ஊருக்கு போய் தான் பண்ணணும். ஆனால் அதளவுக்கு வந்து பல் வந்து தாங்குமா அப்படின்னு வந்து யோசித்தோம். அதனால் வந்து நாங்கள் டிசைட் பண்ணி நாங்கள் டூத் ஃபில்லிங் இங்கேயே பண்ணிட்டோம். இது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சிட்டி ஸ்கொயர் மால் தான் போயிருந்தோம். இது வந்து ஃபெரட் பார்க்கில் இருக்குது. அங்கே வந்து இந்த மாதிரியான ஃபேர் மாதிரி வச்சுருந்தாங்க. இங்கே வந்து நிறைய வந்து டாய்ஸ் வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து சில்ட்ரன்ஸோட பிரெயின் டெவலப்மெண்ட்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டாய்ஸ் மட்டும் இல்லை, இந்த மாதிரி பசில்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பெயிண்ட்டு, கார்ட்ஸு, இந்த ஏபிசிடி கார்ட்ஸ், அப்புறம் வந்து மல்டிப்ளிகேஷன், இது மேக்ஸுக்கு இங்கிலீஷ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய வந்து டீச்சிங் லேர்னிங் டாய்ஸ் வந்து நிறைய இருக்குது. உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இது வந்து நான் லாஸ்ட் வீக் போனேன், மேபி இந்த வீக் இருக்கலாம். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டாய்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா. டாய்ஸ் மட்டும் கிடையாது, நிறைய புக்ஸும் அவைலபிளாக இருக்கும். நிறைய ஸ்டோரி புக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அங்கே போய் செக் பண்ணி பார்க்கலாம். ಕಿಡೋನು ಪ್ಲೇ ಗ್ರೌಂಡ್ ಇದ್ದಾವಾ? சரி, ஓமா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ளே கிரவுண்ட் இருக்குது. அங்கே தான் வந்து என் பொண்ணு போகணும்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனால் அந்த ப்ளே கிரவுண்டுக்கு 2-3 தடவை போயிட்டான். அதாவது அது வந்து பெரிய ஒரு இன்டோர் ப்ளே கிரவுண்ட், பெரிய வந்து நெட்டு மாதிரி கட்டி விட்ருப்பாங்க. ஸோ அதில் வந்து நம்ம பால்ஸு, ஜம்பிங் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா பேட்டா ஷோரூம் சும்மா பார்க்குறதுக்கு போயிருந்தோம். அப்போ வந்து நான் போட்டிருக்கிற செப்பலே வந்து அங்கே இதில் ஃபோட்டோவில் இருந்தது. அதை பார்த்து எங்கள் பொண்ணு சொல்லிகிட்டு இருந்தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து முஸ்தஃபாவுக்கு தான் வந்தோம். எனக்கு வந்து ஒரு வாட்ச் வாங்கணும். அதுக்கு தான் வந்து சரி வாட்ச் எப்படி இருக்குது, என்ன ரேட்டில் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு தான் முஸ்தஃபா வந்திருந்தோம். இது வந்து பிராண்டட் வாட்ச் தான். ஆனால் ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா அந்த காப்பர் கலரில் இருக்கிற அந்த மாதிரியான வாட்ச் வந்து வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இங்கே வந்து நிறைய கலர்ஸ் இருந்தது, ரெட்டு, ப்ளூ, க்ரீன் இதெல்லாம் இருந்தது. ஆனால் பேசிக்காக இருக்கிற இந்த கோல்டன் வந்து $161 தான். இப்போ நான் கையில் கட்டியிருக்கிற வாட்ச் பார்த்திங்கன்னா $234. சரி, ஓகே, நம்ம அனிவர்சரி வருது அப்போ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்து மட்டும் வச்சுருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு தான் புதுசாக வந்து வேணு பிரியாணின்னு ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. திண்டுக்கல்லில் ஃபேமஸான வேணு பிரியாணி கோயம்புத்தூர்லாம் இருக்குது. சரி, இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு வந்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு செக் பண்ண தான் வந்தோம். ஓகேவான டேஸ்ட் தான். நல்லி சூப்பு, அப்புறம் வந்து இது வந்து சிக்கன் பள்ளிப்பாளையம், சிக்கன் டிக்கா இந்த மாதிரிலாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பள்ளிப்பாளையம் சொல்கிற அளவுக்கு இல்லை, ஆவரேஜான டேஸ்ட்டு தான். சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா முஸ்தஃபா ஜுவல்லர்ஸ்க்கு வந்து வந்திருந்தோம். இது வந்து முஸ்தஃபா உள்ளே கிடையாது, முஸ்தஃபாவுக்கு வெளியவே அவங்களே தனியாக வந்து ஒரு ஷோரூம் மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க, முஸ்தஃபா ஜுவல்லர்ஸ். அது என்ன நான் உள்ளே போய் பார்க்கவே இல்லை. ஸோ உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு போய் பார்க்க தான் போனேன். சும்மா பார்க்க தான் போயிருக்கோம். நிறைய வந்து முஸ்தஃபாவில் நகை வாங்குறதுல என்ன பெனிஃபிட்னா உங்களுக்கு செய்கூலி சேதாரம் இது எதுவுமே வந்து இந்த செயின் மாடல்ஸ்க்கு வந்து நிறைய கிடையாது. ஸோ ஃபைனலாக எல்லாமே ஒரு சுற்றி பார்த்தாச்சு. ஒன்றும் வாங்கலை, சும்மா வந்து எல்லாம் விண்டோ ஷாப்பிங் மாதிரி தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஐஸ்கிரீமை வாங்கிட்டு நான் பாடி உட்காந்துட்டேன். ஸோ என் ஹஸ்பண்ட் தான் வந்து பசங்களை வந்து பார்த்துட்ருக்காங்க. நான் வந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டாச்சு. ஈவினிங் வந்து ப்ளே கிரவுண்ட் போகணும் அப்படின்னு சொன்னாங்க 2 பேருமே. ஸோ அதனால தான் வந்து ப்ளே கிரவுண்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன்.
மோஸ்ட்லி வந்து நான் வந்து ஒரு 7:30க்கு தான் வந்து நான் ப்ளே கிரவுண்டுக்கே போவேன். ஏன்னா அப்போ தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. அதுக்கு முன்னாடி இருந்து ஒரு 4:00 5:00லேருந்தே நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் நீங்கள் 7:30க்கு மேலே போனால் கொஞ்சம் ப்ளே கிரவுண்டே ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து அந்த ஏர்லியாக போகும்போது நிறைய பெரிய பெரிய பசங்க வருவாங்க. ஸோ அவங்க வந்து ஓடி பிடிச்சி விளையாடும் போது இந்த பாப்பாவங்களாம் தள்ளி விட்டுருவாங்க. அதனால் நிறைய பேர் சைக்கிள் பண்ணுவாங்க, ஸ்கேட்டிங் இந்த மாதிரி நிறைய இருக்கும். அதனால் வந்து அந்த டைம் வந்து போகிறது கிடையாது. இந்த மாதிரி 7க்கு 7:30க்கு மேலே தான் வந்து ப்ளே கிரவுண்ட் போகிறது. ஸோ ப்ளே கிரவுண்ட்லாம் போயிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டின்னர் நாங்கள் என்ன வாங்கிட்டு வந்தோமோ அது வந்து கொஞ்சம் நாங்கள் ஆர்டர் பண்ணது கொஞ்சம் மீதியாக இருந்தது. ஸோ அதுதான் வந்து நாங்கள் வச்சுக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா சத்து மாவு கஞ்சி. இது வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கஞ்சி செஞ்சு கொடு அதுவே போதும்னாங்க. ஸோ அவருக்கும் குட்டி பாப்பாவுக்கும் பார்த்திங்கன்னா சத்து மாவு கஞ்சி. இது வந்து நாங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட்டில் வந்து மீதமாயிடுச்சு. ஒரு பரோட்டா, கொஞ்சமாக ரைஸு, அப்புறம் வந்து சிக்கன் பள்ளிப்பாளையம் கொஞ்சமாக தான் மீதி ஆகிடுச்சு. நாங்கள் வந்து டேக்அவே வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். பேக் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா அது வேஸ்ட் பண்ண மனசு இல்லை. ஸோ அப்போ அந்த பரோட்டாவை தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொத்து பரோட்டா மாதிரி செஞ்சு பொண்ணுக்கு கொடுக்க போகிறேன். அதுக்கு வந்து கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது வந்து அந்த பள்ளிப்பாளையம் சிக்கன். ஸோ அதையும் போட்டு நான் வறுத்துக்கலாம். இது வந்து சிக்கன் இந்த மாதிரி இல்லாட்டி நம்ம வந்து ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். முட்டை சிக்கன் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வெறும் சிக்கன் மட்டும் போட்டேன். ஸோ சிக்கன் போட்டு அதையும் நல்லா போட்டு நல்லா கொத்தி விட்டுட்டு இப்போ வந்து பரோட்டாவை பிச்சு வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இது வந்து அவளுக்கு போதுமானதாக இருக்கும். ஆனால் அதை கொடுத்தாச்சு. இதில் வந்து நாம் சாப்பிட்றதா இருந்தால் இன்னும் நம்ம எக்ஸ்ட்ராவாக முட்டை சேர்த்துக்கலாம், ஸ்பைஸ்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பைஸ்லாம் வந்து சேர்த்துக்கல. ஏன்னா வந்து எப்படின்னாலும் அந்த வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் தள்ளி வச்சுட்டு தான் சாப்பிட போகிறா. ஸோ அதனால் ஒரு ஃப்ளேவருக்காக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்குறது. இப்போ பார்த்தீங்கன்னா அதே அந்த ரைஸ் வந்து மீந்து போச்சு. ஸோ அதை வந்து நான் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி நான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே பேன்லேயே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அந்த கொத்து பரோட்டாவுக்கு நறுக்கி வச்ச வெங்காயம் கொஞ்சமாக இருந்தது. அதுவும் வந்து கேபேஜ் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து கட் பண்ணியிருந்தேன். ஸோ அதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம், நல்லா வந்து வதக்கிக்கலாம். இது வந்து என்னோடய ஸ்டைல் இருக்கிறத வச்சு நான் செய்கிற ஃப்ரைட் ரைஸ் தான். ஃப்ரைட் ரைஸில் தக்காளியா அப்படின்னா அப்படி தான். எனக்கு காலையில் வந்து ஏதோ ஒரு கிரேவி பண்ணேன், அதில் பாதி தக்காளி மீந்து போச்சு. ஸோ அதை அப்படியே விட்டுருந்தா அது காஞ்சு போயிடும். ஸோ அதனால் அந்த தக்காளியும் அரிஞ்சு வந்து நான் ஃப்ரைட் ரைஸ்லேயே போட்டாச்சு. ஸோ அந்த தக்காளியும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் வந்து நான் ஒரு எக்கு தான் உடச்சி ஊற்ற போகிறேன். ஆனால் சாதம் வந்து நிறையா இருந்தது, ஒரு எக்கே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்கு மட்டும் உடச்சி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக வந்து சில்லி பவுடர் அதுவும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து எக்கை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து சாஸோ சோயா சாஸு டொமேட்டோ சாஸ் எதுவுமே சேர்க்கல. ஜஸ்ட்டு வந்து ஏன்னா ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அதெல்லாம் வந்து நான் சேர்க்குற ஐடியாவிலே இல்லை. இதே அப்புறம் வந்து இதெல்லாம் வதக்கினப்புறம் அந்த சாதம் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். கடைசியாக வந்து பெப்பர் பவுடரை மட்டும் தூக்கி இறக்கியாச்சு. ஸோ ஒரு சிம்பிளான ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி நீங்கள் மிச்சமாகுதுன்னா நீங்கள் வந்து திரும்ப வீட்டுக்கே வாங்கிட்டு வந்துடலாம். ஏன்னா அது வந்து அதை வச்சுட்டு நம்ம நைட்டு டின்னரே முடிச்சிடலாம். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சாலே போதும், அதை வச்சு நம்ம வந்து டின்னரே முடிச்சுக்கலாம். ஸோ எங்களுடைய சாட்டர்டே ரொட்டீன் வந்து இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, ப்ளீஸ் அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.